ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு போனஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுனா 250 கிராம். கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 200 ml தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரவையெல்லாம் நல்லா ஊறணும். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லாவே ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம சேர்த்துடலாம். எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது நல்லாவே வெந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக 1/2 மணி நேரத்திலேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.